பறவைகள் போன்று யானைக்குட்டியும் தவளையும் அந்தரத்தில் பறக்க தொடங்கிவிட்டதா என்று நினைக்க வேண்டாம். பொள்ளாச்சியில் நடைபெறக்கூடிய சர்வதேச பலூன் திருவிழாவின் காட்சிதான் இது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 9வது சர்வதேச பலூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் அமெரிக்கா, பிரேசில், வியட்நாம், நெதர்லாந்து உட்பட 8 நாடுகளிலிருந்து 11 பலூன்கள் வரவழைக்கப்பட்டு வானில் பறக்கவிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. வெப்பக்காற்று நிரப்பப்பட்ட ராட்சத பலூன் பிரத்யேகமாக இயக்குபவர்களை கொண்டு வானில் பொள்ளாச்சியை சுற்றி வட்டமடித்து பறந்தன. காலையிலேயே வந்துட்டோம், கூட்டம் இல்லை, ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பலூன்ஸ் பறக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், மஸ்ட் விசிட். காலையில் ராட்சத பலூன்களில் பொதுமக்கள் பயணிக்க அனுமதி கிடையாது. மாலை வேளையில் இந்த வெப்பக்காற்று பலூனில் 100 அடி உயரம் வரை பறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு நபருக்கு 1600 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பலூன் திருவிழா 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வரலாற்றை திரித்துக் கூறுவதே பாஜகவின் வேலை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் எழுதிய கொரோனா என்ற நூலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், மோடி ஆட்சியில் இந்தியாவில் கொரோனாவே இல்லை என்று கூட பாஜகவினர் சொல்லக்கூடும் என்று எச்சரித்தார். இதையெல்லாம் நாம் பதிவு செய்தாக வேண்டும். இல்லைன்னா யாராவது எதையோ எழுதி அதை வரலாறுன்னு நம்ம கிட்டே சொல்லுவாங்க. இதை எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு உலகம் ஃபுல்லா கோவிட் வந்துச்சு, பிஜேபி ஆண்டுகிட்டு இருந்ததுனால, மோடி ஆட்சியில் இருந்ததுனால இந்தியாவுக்கு மட்டும் கோவிட் வரலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இனி நம் வரலாற்றை நாமே எழுதுவோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். காலம் காலமாக அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எழுதுவதுதான் நமது வரலாறாக இருந்தது. இங்கே இப்ப அந்த கதையெல்லாம் இனிமே நடக்காது. நாங்களும் எழுத ஆரம்பித்து விட்டோம், படிக்க ஆரம்பித்து விட்டோம். தானும் ஒரு பதிப்பாளன் தான் என்றாலும் தன்னை யாரும் அப்படி அழைப்பதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை என்று உதயநிதி நகைச்சுவையாக கூறினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருசக்கர வாகனங்களில் கடத்திச் செல்லப்பட்ட மணல் மூட்டைகளை போலீசார் மடக்கி பிடித்தனர். NSK நகரில் உள்ள கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் மணல் கொள்ளை நடப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் காவலர்கள் அங்கு சென்றபோது 3 இருசக்கர வாகனங்களில் மணல் கொள்ளை நடப்பது உறுதியானது. காவலர்களை கண்டதும் மணல் கொள்ளையர்கள் தப்பியோடினர். இதையடுத்து மூட்டைகளை மண்வெட்டியால் வெட்டிய காவலர்கள் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் மணல் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மணல் கொள்ளை குறித்து ரகசிய தகவல் கொடுத்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.